ஒரு பறவை அறிவியல் ஆய்வாளர் ஒருவர் 10 கழுகுகளை எடுத்து தனித்தீவு ஒன்றிற்கு கொண்டு சென்றார். தனித்தீவிலே இந்த 10 கழுகுகளையும் விட்டு அதற்கு தேவைக்கு அதிகமான உணவுகளை வழங்கினார். அந்த கழுகுகள் உணவை உண்டன, உறங்கின, உணவை உண்டன, உறங்கின. இப்படி மகிழ்ச்சியாக தன்னுடைய வாழ்நாட்களை கழித்து வந்தன. நாட்கள் சென்றது. கழுகுகள் பறக்க இயலாதபடிக்கு அதிகமான பருமன் ஆகி உடல் எடை கூடி அப்படியே கிடைத்த உணவை தின்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆய்வாளர் ஒரு செந்நாய் ஒன்றினை கொண்டு வந்து அந்த தனித்தீவிலே விட்டார். தனித்தீவிலே விட்டபோது இந்த செந்நாய் ஒவ்வொரு கழுகுகளையும் விரட்ட ஆரம்பித்தது. வானை அளந்து வானுயரத்திலே பறந்து திரிகின்ற கழுகுகள் ஒன்றொன்றாய் இந்த செந்நாய்களுக்கு உணவாய் மாறினது. பிரியமானவர்களே, அமைதியான கடல் திறமையான மாலுமியை உருவாக்கிவிட முடியாது. அலைகின்ற கடல்தான் திறமையான மாலுமிகளை உருவாக்க முடியும். இதன்படியே தான் எத்தனை கடினங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் நாம் சகிக்கின்றோமோ அந்த பாடுகளினூடாகத்தான் பரமனை அடைய முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1 தீமோத்தேயு 6:12 சொல்லுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்வில் வருகின்ற பாடுகளை படியாக்கி கொண்டு பரமனை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.